அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, பார்த்தாலே டெம்ட் ஆகிற இந்த சிக்கன் டிஷ்ஷை அடுப்படி பக்கம் தலையே காட்டாதவங்க கூட சட்டு புட்டண்டு செய்திடலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? இங்கே நீங்கள் காணுற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சாதாரணமாக ஒரு குசனியில் இருக்கக்கூடியது. அதோட NR குக் புக் சேனல் இன்றைக்கி உங்களுக்கு காட்டி தரப்போகிற பெப்பர் சிக்கன் டிஷ்ஷை செய்கிறதுக்கு இன்னும் 4-5 பொருட்கள் தான் தேவைப்படுது. சீரகம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு என்றும் சொல்லுவாங்க. இது பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்குரிய மெயினான இன்க்ரீடியன்ட் மிளகு. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நல்ல காரசாரமாக இருந்தது, எங்களோட வீட்டில் பிடிச்சிருந்துச்சு. பட் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் நினைச்சா குறைச்சி கொள்ளலாம். இதில் சிக்கன் பிரஸ்ட் துண்டுகள் 500 கிராம்ஸ் இருக்கு. நெஞ்சு பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ண வேணுமென்று கட்டாயம் இல்லை. சிக்கனில் எந்த பகுதியை வேணுமென்றாலும் யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஒரு கடாய்க்குள்ளே சிக்கனை போட்டுட்டு அதுக்குள்ளே மீடியம் சைஸ் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்க்குறேன். அதோட மீடியம் சைஸ் 3 தக்காளி வெட்டி போட்டுக்கொள்வோம். குட்டி உரலில் ஃப்ரெஷ்ஷாக இடிச்செடுத்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்வோம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு அளவாக சேர்த்துட்டு நல்லா பிரட்டி கொள்வோம். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு அவிய விட வேணும். என்னடா இதுவும் தாளிக்கவும் இல்லை வதக்கவும் இல்லை, சிக்கன் டிஷ்ஷா என்ற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, பிகினர்ஸ் கூட குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான டிஷ். ஆரம்பத்தில் சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு எடுத்தோம் இல்லையா, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டிருந்தேன். அதை கிரைண்ட் பண்ணி இப்போ சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஒரு பிரட்டல் கறி மாதிரி. எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த நேரத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளவுதான். இன்னொரு 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்க வருவேன்.